ஹாய், வெல்கம் டு காஞ்சி சமையல். இன்றைக்கி நம்ம சிக்கன் டிக்கா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு 200 கிராம் போன்லெஸ் சிக்கன் எடுத்துக்கோங்க. ஆனியன், கேப்சிகம் எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி ஆரஞ்ச், க்ரீன், எல்லோ இந்த 3 கலரில் கேப்சிகம் எடுத்திருக்கேன். அதை வந்து ட்ரையாங்கிள் அப்படி இல்லைனா வந்து ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் எடுத்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் எடுத்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் எடுத்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் எடுத்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் எடுத்துக்கோங்க. 1/2 லெமனோட ஜூஸ் எடுத்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் தயிர் எடுத்துக்கோங்க. 1 டீஸ்பூன் கரம் மசாலா. தேவையான அளவு எண்ணெய். தேவையான அளவு உப்பு. இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் எடுத்து வச்சுருக்க தயிர், சீரகத்தூள், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், கரம் மசாலா, மஞ்சள் தூள், ரெட் சில்லி பவுடர், லெமன் ஜூஸ், பெப்பர், தேவையான அளவு உப்பு. அப்புறம் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மசாலா நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ அதில் நம்ம சிக்கனை போட்டுடலாம். சிக்கனை போட்டுட்டு நல்லா கோட் பண்ணிக்கோங்க. இப்போ அதில் ஆனியன், கேப்சிகம் எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து ஒரு 1/2 மணி நேரம் ஆச்சு ஊறணும். அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 hour வந்து ஊற வச்சுடுங்க. 1/2 hour ஊறட்டும். இப்போ நல்லா ஊறிடுச்சு. இது மாதிரி கம்பி வந்து கடையில் கிடைக்கும். அப்படி இல்லைனா ஸ்டிக் மாதிரி இருக்கும் குத்துறதுக்கு. இப்போ நம்ம கேப்சிகம் முதல்ல வந்து இதில் குத்திடலாம். அடுத்ததாக ஆனியன், அதுக்கப்புறம் சிக்கன், திருப்பியும் வந்து ஒரு ஆரஞ்சு கலர் கேப்சிகம். இது மாதிரியே வந்து கேப்சிகம், ஆனியன், சிக்கன் சொல்லி கம்பியில் வந்து குத்தி அரேஞ்ச் பண்ணி வச்சுடுங்க. இது மாதிரியே நான் வந்து ஒரு 5 கம்பிக்கு வந்து குத்தி அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து நம்ம இப்போ ஓவனில் வச்சிடலாம். நான் வந்து இது மாதிரி ட்ரேயில் வச்சு வந்து ஓவனில் வைக்க போகிறேன். அப்படி இல்லைனா வந்து நீங்கள் ஓவனில் ஃபாயில் பேப்பர் போட்டுட்டு அப்படியே கூட வைக்கலாம். ஓவனை வந்து 375 டிகிரிக்கு ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. ஓவன் ப்ரீஹீட் ஆகிடுச்சு. இதை வந்து ஒரு 15 மினிட்ஸ்க்கு வந்து குக் ஆகணும். 7 மினிட்ஸ் கழித்து வந்து திருப்பி விட்டுக்கோங்க. மொத்தமாக வந்து 15 மினிட்ஸ் வந்து குக் ஆகணும். இப்போ பாருங்கள், ஓவன்லேருந்து எடுத்தாச்சு. சிக்கன் டிக்கா ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.